S3 அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். துளாராசி அன்பர்களே, 2024 ஆங்கில புத்தாண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ஆண்டாகும். இந்த ஆண்டில் தங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகும், குடும்பத்தில் குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு இவைகளிலெல்லாம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் செல்வங்கள் பெருகும், வண்டி வாகனம் ஏற்படும், புது வீடு புது மனைகள் வாங்கும் யோகமாகும். சூரியனும் செவ்வாயும் தனுசில் இருக்கும் காலத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதாலும் செவ்வாய் குரு பரிவர்த்தனையும் குரு பார்வை பெறுவதாலும் பல வெற்றிகளை கிடைக்கும். பல தடைகளையும் விலக்கி சில மேன்மையான பலன்களை தருவார். தங்களுக்கு யோகக்காரகராகிய சனி பகவான் 5ல் ஆட்சியும் மூல திரிகோணமும் அமைப்புடன் சிறப்பாக இருப்பதால் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி தருவார். நீங்கள் பல நாள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். நீங்கள் கண்ட கனவெல்லாம் நிறைவேறும். அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு நல்ல பலனை தருவார். ஆனி முதல் ஐப்பசி மாதங்களில் சற்று குறைவாக இருந்தாலும் அந்த காலத்தில் சில முதலீடுகள், சில வியாபாரங்கள், சில தொழில்கள் தொடங்குவதை தவிர்க்கவும். மேலும் சனி பகவான் இந்த ஆண்டு 5ல் முழுவதும் இருப்பதால் நல்ல பலன்களே செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் 6ல் உள்ள நேரத்தில் பல நல்ல நன்மைகள் தங்களுக்கு ஏற்படும். ஏற்பட்ட கடன்கள் தீரும், மேலும் நோய்கள் தீரும். தங்களை எதிரியாக நினைத்தவர்கள் அனைவரும் தங்களை நட்பு பாராட்டி வருவார்கள். ஆகையால் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள். மேலும் 7ல் உள்ள குரு பகவான் இவ்வளவு நாள் ஏற்பட்ட திருமண தடை, மற்ற புத்திரபாகியம், சுப காரியங்கள், வீடு மனை வாங்குதல் போன்றவை சிறப்பாக நடைபெறும். உற்றார் உறவினர் பகைகளை விலக்கி இந்த ஆண்டு அனைவரிடமும் நீங்கள் நட்பு பாராட்டுவீர்கள். மே மாதம் முதல் குரு பகவான் 8ல் வருகிறார். ஆனால் துளாராசிக்கு குரு பகவான் மறைவது சிறப்பாகும். மறைந்த குரு நிறைந்து தருவார். மறைமுகமான வருமானமும் மறைமுகமான செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார். சிம்மத்தில் இந்த ஆண்டு 11ல் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் பல தொழில்களில் சிறப்புகள் ஏற்படும். பொதுவாக பால் வகையிலாலும் மற்றும் உணவு வகையிலாலும் இனிப்பு வகையிலாலும் இந்த வகை வியாபாரங்கள் மிகவும் மேன்மேலும் நல்ல லாபம் காண்பீர்கள். இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு செய்தால் தங்கள் மேல்மேலும் தங்கள் குடும்பம் வளர்ச்சி பெறும், நன்மை பெறும். தங்களின் தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் ஏற்றம் பெறும். நன்றி, வணக்கம்.